தியானத்தில் இருந்தாள் தேவி துர்கா. தியானத்தில் இருந்தே விழிக்கின்றாள், புன்னகை புரிந்தாள் தேவி துர்கா. வந்தவரெல்லாம் பணிகின்றார், உள்ளமும் குளிர்ந்தாள் தேவி துர்கா. அவன் மகிஷாசூரனாம் தேவி துர்கா. உன் பக்தரை எல்லாம் வாட்டுகின்றான், அதை நீ அறியாயோ தேவி துர்கா. சொன்னதை கேட்டவுடன் தேவி துர்கா உடன் சீலிற்கு எழுந்தாள் வேணி எல்லாம். பக்தருக்கே ஒரு துன்பம் என்றால் அதை விட்டு வைப்பாளோ தேவி துர்கா. சிம்மவாகனமும் சிலிர்க்கின்றதே, அவள் போல விழிகளும் சிவக்கின்றதே. 18 கைகளிலும் ஆயுதங்கள் அந்த அசுரனின் உயிருக்கு ஏங்கியதே. குந்தமும் ஈட்டிவாள் பட்டயமும் கத்தி மந்திரவாளும் புலக்கைகளும் கோடலி வில்லம்பும் குசலத்துடன் ஆசவானமும் பலவும் ஏந்துகின்றாள். சூரிய சிவப்போ விழிகளிலே, அந்த எரிமலை துடிப்போ நெற்றியிலே. போர் கோலம் கொண்டாள் தேவி துர்கா, தன் பக்தருக்காக ஓடி வந்தாள். புத்த பூமியிலே தோன்றுகின்றாள், தன் சூரத்தனங்களை காட்டுகின்றாள். அண்டத்தை படைத்தவள் தேவி துர்கா, இந்த அத்வ அசூரனை நோக்குகின்றாள். சேனைகள் முந்துதம்மா, அந்த அசுரனின் சேனைகள் நொந்ததம்மா. போல விந்தைகளை காட்டுகின்றாள், அன்னை ரத்த பிரவாகத்தை ஆரம்பித்தாள். தேவி பராசக்தி எச்சரித்தாள், அந்த பாவி மகிஷனோ கொக்கரித்தான். ஓசையை அதிரவிட்டாள், அந்த ஓசைக்கே மகிஷன் பதறிவிட்டாள்.
வானத்தில் இருந்தாள் தேவி துர்கா. ஞானத்தில் இருந்தே விழிக்கின்றாள், புன்னகை புரிந்தாள் தேவி துர்கா. வந்தவரெல்லாம் பணிகின்றார், உள்ளமும் குளிர்ந்தாள் தேவி துர்கா. பூமியில் இருக்கும் ஓர் அசுரன், அவன் மகிஷாசுரனாம் தேவி துர்கா. உன் பக்தரை எல்லாம் மாற்றுகின்றான், அதை நீ அறியாயோ தேவி துர்கா. சொன்னதை கேட்டவுடன் தேவி துர்கா உடன் சிலிர்த்து எழுந்தாள் வேணியெல்லாம். பக்தருக்கே ஒரு துன்பம் என்றால் அதை விட்டு வைப்பார்